உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு விதமான ஒரு கணிப்புகளை வந்துட்டு 2025 அதனுடைய கணிப்புகள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு இப்படி 12 ராசிகளுக்குமான நிறைய கணிப்புகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த தேதியும் மாதம் வருடம் இதை அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு கணிப்புகளை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்கள் பிறந்த தேதி எடுத்துக்கோங்க, பிறந்த மாதம் எடுத்துக்கோங்க, பிறந்த வருஷம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை ஒன்று வரும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 7, 11 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 2. இந்த மாதிரி வர்ற கூட்டுத்தொகையை வச்சு தான் வந்து இன்னைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம கூட இந்த கணிப்புகளை பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதை மூணுத்தையுமே வந்து கூட்டும்போது ஒரு கூட்டுத்தொகை ஒன்று வரும். அந்த கூட்டுத்தொகை வந்து 2 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது? இந்த 2025 அவங்களுக்கு ரொமான்டிக் ஆஃப் த இயராக இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இமோஷ்னலாக நல்லா இருக்கும். நிறைய புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு அமையும். நிறைய விஷயங்களில் சந்தோஷப்படக்கூடியதாக வந்து அமையும். ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மேரேஜ் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு. ஓகே. வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? நிறைய பேர் வேலைக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க, படித்து முடிச்சுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ரிலீஃப் ஆவாங்க அப்படின்னு இருக்குது. பணிச்சுமை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நிறைய ஒரு ஸ்டப்பனாக இருப்பாங்க. எல்லாமே இவங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுடைய இது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் அதுலேருந்துலாம் ரிலீஃப் ஆக போகிறாங்க அப்படின்னு. நல்ல ஸ்டாஃப்ஸ் வந்து அமையலாம். ஸோ நல்ல இடத்துல வந்து வேலைக்கு வந்து போகலாம். இவங்களோட டேலண்ட்டை எடுக்கக்கூடிய இடங்களில் வந்து எடுத்து அதை மரியாதை கொடுக்கக்கூடிய இடங்களில் வேலைக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவ் ஆன் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க. அது வந்து பாசிட்டிவாக, நெகட்டிவான சைட்லேருந்து பாசிட்டிவான சைடுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே. பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போதும்? மேம்படுவாங்களா? கடன் பிரச்சனை தீருமா? கண்டிப்பாக மேம்படுவாங்க. ஸோ வேலை வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது அது கூடவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? இந்த 2025 நிறைய பேர் காதலர்கள் கல்யாணத்தில் சேருவாங்களா, ஒன்று கூடுவாங்களா? அதாவது இவங்க 2 பேருக்கும் நல்லா இருக்கும், மேட்ச் கரெக்டாக இருக்கும். 2 பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. என்னன்னா சுற்றி இருக்கிறவங்க சில பேர் பொறாமைனாலேயோ இல்லை சில பேர் வந்து பிடிக்காமலையோ பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம். இல்லை வேறு ஃபேமிலி மெம்பர்ஸோட பிரச்சனையை இவங்க எடுக்கும் போதும் அவங்க 2 பேருக்குள்ளேயே கிளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கும். பட் லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி, மேரேஜில் இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இயர் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொமான்டிக் ஆஃப் த இயர்ன்ற சொன்னதுனால கண்டிப்பாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகும். அந்த டைம் அதிகமாக 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் மற்றவங்களால பிரச்சனை வரும். அதை மட்டும் இவங்க வந்து பார்த்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குழந்தை பாக்கியம், ஏன்னா குழந்தை செல்வத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திருமணமான புதுமண தம்பதிகளாகட்டும், குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ஸோ இந்த வருடம் இவங்க மனதை வந்து ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும். ஸோ மனசை வந்து ஒரு டிப்ரெஷன் மோடில் வச்சுருக்காங்க, அதாவது இந்த குழந்தை விஷயமா. ஸோ குழந்தை ரீதியாக வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அதே தான் அகெயின் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் கரெக்டாக இருப்பாங்க, மற்றவங்க தான் பிரச்சனையை உருவாக்குவாங்க. இந்த குழந்தை விஷயத்துலேயும் அதே தான் இருக்கும். மற்றவங்க சொல்கிற பேச்சு விஷயங்கள் தான் இவங்கள எஸ்பெஷலி இதில் இருக்கிற ஃபீமேலை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், மனதில் காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்க முதல்ல கிளியர் பண்ணணும். அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. பட் அதை ரெக்கவர் பண்ணல, அகைன் அண்ட் அகைன் அதை பற்றி யோசித்து மன ரீதியாக வீக் ஆகிட்டே இருக்காங்கன்னா ஸோ அது கண்டிப்பாக உடல் ரீதியாக காட்டும்.
ஓகே. இவங்களுக்கான அந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பயணங்கள்லாம் அமையுமா? நிச்சயமா இருக்கு. தாராளமா இந்த வருடம் மேற்கொள்ளலாம். நிறைய பேர் வெளிநாடு சார்ந்த வேலைகள், பிஸ்னஸ்க்கு கூட வெளிநாடு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு சொந்த வீடு, நிலம் வாங்கணும் அப்படின்றது கனவு. அது பூர்த்தியாகுமா இந்த வருஷம் 2025ல்? அதற்கான சேவிங்ஸை வந்து எடுத்து வைப்பாங்க. ம். ஸோ வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் மெயினாக இவங்களுக்கு தேவை. அந்த சேவிங்ஸ் வந்து இவங்க மேற்கொள்வாங்க. ஸோ சில பேர் வந்து லேண்ட் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னா அதற்கான பண ரீதியான தொடர்புகள் இவங்களுக்கு ஏற்படும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் ப்ராசஸோ இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுறதோ கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு அமையும். இவங்க 2ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து மெடிடேஷன் ஒன்று ஈஸியாக பண்ணுறதுனா டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ இப்போது வீடு பக்கத்தில் பார்க் அந்த மாதிரியான ஏரியாஸ் இருக்குன்னா பார்க்கில் போய் மெடிடேஷன் பண்ணணும். அது எஸ்பெஷலி ஒரு ரூம்குள்ளே இருந்து பண்ணுறதை விட நேச்சரோட கனெக்டாக இருக்கணும். அதை தாண்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். ஸோ அதுதான் இவங்களுக்கு பெஸ்ட்டான மெடிடேஷனே அதுதான். மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக மற்ற நேச்சரோட, அதாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது அந்த மூலிகை காற்று நம்ம சுவாசிக்கும் போது உடலில் இருக்கிற அந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கும். அது இவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் இவங்களுக்கான பெஸ்ட் ரெமெடிஸ் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம் அடிக்கடி. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் டெய்லி. இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? இவங்களுக்கு வந்து நான் 80 ஓ சூப்பர். அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கு. ஆமாம், அந்த 20% கூட இவங்களுக்கு அந்த மன ரீதியாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் தான். இப்போ பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாத்தையும் வந்து கூட்டுத்தொகை கூட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு வருது. ஸோ இந்த 3ஆம் எண்காரர்கள் இவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது? ஜஸ்டிஸ் தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அவங்களுக்கான ஜஸ்டிஸ், நேர்மையாக இருக்கிறாங்க, நான் ரொம்ப நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அண்ட் வந்து ஒரு கார்மிக் இயராக பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கான கர்மாவை அனுபவிப்பாங்க. அது உண்மையாக நல்லவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமான கர்மாஸ் அவங்க அனுபவிப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமல் இதை மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து சூழ்நிலை காரணமாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான கர்மாவும் இந்த வருடம் அனுபவிப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கர்மா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தானே வரும், குறிப்பாக பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும் வரும். ஆனால் இவங்களுக்கு இந்த வருடம் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சில பேருக்கு எப்பயோ செஞ்சதுக்கு எப்பயோ அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த வருடம், இந்த 3ஆம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் செய்யக்கூடிய இந்த வருடமே அனுபவிப்பாங்க. அதனால் நல்லது செஞ்சாலும் நல்லது இந்த வருடமே அவங்களுக்கு நடக்கும். ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கான அந்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகிறது 3ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு? இந்த வருடம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டுது. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சின்னதாக தொழில் தொடங்கலாம். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருடம் இவங்க பண்ணுவாங்க. அதுக்கான ரிசோர்ஸஸ் உருவாகும் அவங்களுக்கு. ஸோ இப்போது இந்த ஒரு லேண்ட் வாங்கணும், ஆனால் நான் வந்து ஒரு மாதம் 30,000 தான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன எப்படி லேண்ட் வாங்க முடியும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அவங்க லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸஸ் உருவாகும். இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க, குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஓரளவு பொருளாதாரம் நிலைமை மேம்படும் இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் நான் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்க இப்போ வந்து ஜாபில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. அப்படி இருக்கும். வேலை தேடக்கூடிய இளைஞர்கள்னா ரொம்ப துடிப்போட இருப்பாங்க இந்த வருடம். ஏன்னா இந்த வருடம் நிச்சயமாக அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இத்தனை வருஷம் வந்து ட்ரை பண்ணியும் கிடைக்காத, இல்லை மிஸ் ஆகிட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடம் திருப்பியும் அவங்களுக்கு அகைன் ஒரு கதவை தட்டுன்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த வருடம் இவங்களும் அதே மாதிரி துடிப்போட இருப்பாங்க. நான் விட்டதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு துடிப்போட இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிச்சயமாக அதை அடைஞ்சிருவாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படிப்பு, வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், என்ன பண்ணலாம், முதல்ல அவங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்க போகுது? ஓகே, மாணவர்கள் ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த
கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரியான ஃபீல்டு வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் சார்ந்து ரிலேட்டபுளாக வர எந்த ஃபீல்டுனாலும் இந்த வருஷம் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். முழுக்க முழுக்க அவங்களுடைய ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இது வந்து போகும். ஏன்னா வீட்டில் வந்து இல்லை அது வேணாம் வேறு எதாவது எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் பேஸாக வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருடம் தைரியமாக செயல்பட்டால் சில பேர் அரியர் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஹோப் அவங்களுக்கு இருந்ததுன்னா விட்டது கூட பிடிச்சிடலாம். அகைன் ஸ்டடீஸ்லேயும் அதே தான் அப்ளை ஆகும். அரியர் வச்சு நான் வந்து இழந்துட்டேன், ஒரு வருஷம் 2 வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நம்பிக்கையை கொண்டு வந்தாங்கன்னா இந்த வருடம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த 3ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அவங்க காதல் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது? கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் இருக்கா, இல்லை நம்ம சரியானவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, இவங்களுக்குள்ள ஏதாவது கற்பனை பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கற்பனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்ட்னர் மேலே எப்போல்லாம் ஒரு டவுட்ஸ் வருதோ இல்லை ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் வருதோ அப்போ அவங்கக்கிட்டே கேட்டுறது நல்லது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சண்டை போட தேவையில்லை. எனக்கு உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது, சரியா தப்பா கேட்டால் அவங்களே சொல்ல போகிறாங்க. பேசிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இவங்களா ஏதாவது கற்பனை பண்ணாங்கன்னா சின்ன மிஸ்டேக்ஸை பெருசாக ஆக்கிடுவாங்க. ஸோ இவங்க அப்படி ஆக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. காதல் ஒன்று கூடுவாங்களா காதலர்கள்? கொஞ்சம் மெனக்கிடணும், அதுக்கான முயற்சியில் இறங்கணும் 2 பேரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் அதை நின்றுடும். நம்பலாமா வேண்டாமா, இல்லை வேற மாதிரி ரூட்டில் போகிறாங்களா அப்படின்ற இல்யூஷன்ஸ்க்கு நம்ம கற்பனைக்கு தான் அளவே கிடையாது. நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணுவோமே, அது இவங்களுடைய ஒரு வீக்னஸாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்க்கு. ஓகே. இவங்களுக்கான வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குமா? வெளிநாட்டுக்கு போவாங்களா, ட்ரை பண்ணலாமா, முயற்சி எடுக்கலாமா? முயற்சி எடுக்கலாம். போவாங்களா, இந்த வருடமே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனால் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் இவங்க சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த வருஷம் முயற்சி எடுக்கலாம். நல்ல விதமாக இருக்கும் முயற்சி எடுத்தால். சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த வருடம் அதுக்கான விஷயங்கள் ஸ்டார்ட். நம்ம தான் பார்த்தோமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஆமாம், அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். சில பேர் சொந்த வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருப்பாங்க, சில பேர் வேறு எதனா பொருளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் இருப்பாங்க. இவங்க சொந்த வீடு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இவங்க ஒரு சில பேருக்கு இருக்குன்னா தாராளமாக அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆனால் சின்ன விதமாக தான் நடக்கும். இன்னும் பெருசாக ஒரு வீடு, ஒரு 1 கோடி ரூபா வீடு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேனா அப்படின்னு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் சொல்லுங்கள், 20 லட்சம் சொல்லுங்கள், அதையாவது பண்ணுவாங்க. இந்த 3ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கான குழந்தை பாக்கிய கனவு நிறைவேறுமா? அவங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதோ ஒரு சில பேருக்கு எனக்கு சொத்து பத்துலாம் வேணாம், எனக்கு குழந்தை செல்வம் தான் எனக்கு சொத்தாவே பார்க்குறேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. நிச்சயமாக அந்த செல்வம் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு செல்வம் அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். ஸோ இதை எதிர்பார்க்குறாங்க, பண ரீதியான செல்வம் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும். குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த செல்வம் கிடைக்கும். ஸோ என்ன செல்வம் அவங்களுக்கு வேண்டுமோ 16 செல்வத்தில் எந்த செல்வம் வேணும் இந்த வருஷம், அதுதான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா அது கிடைக்கும். அப்போ குழந்தைக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும். இவங்களுக்கான பரிகாரம் என்னது மேம்? இந்த 3ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் அவங்களுக்கான பரிகாரம் என்ன? ஸோ இவங்க வந்து 2 தெய்வத்தை வந்து வழிபடலாம். இப்போது வந்து எல்லா ரிலீஜியஸ்லேயும் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், டேரோ கார்டிங் எல்லா ரிலீஜியஸும் பார்ப்பாங்க. இப்போ தமிழ் இந்து ரிலீஜியஸில் இருக்கிறவங்க வந்து 2 தெய்வத்தை வழிபடலாம். முருகர், இன்னொன்று வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வழிபடணும். குரு பகவான், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஸோ நிச்சயமாக அவங்க படிப்பு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது. முருகர் வந்து நம்மளுக்கு ஆஸ்யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகர் வழிபாடு செய்கிறது வந்து தொழில் வந்து மேம்படும், வேலை வந்து மேம்படும், எல்லாருக்குமே தெரியும். முருகரோட ஃபஸ்ட்டு இதுவே அதான், தொழில் வந்து மேம்படும். தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அவரை வந்து ஃபாலோ பண்ணால் வழிபட்டுட்டு வந்தா. ஸோ அவங்க வந்து முருகரை வழிபடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். ஸோ இப்போ அதர் ரிலீஜியஸில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான, இப்போது ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து வழிபடலாம், அவங்க ஃபாலோ பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ இன்னும் அதர் ரிலீஜியஸில் இருக்கிறவங்க வந்து ஒன்று தான்,
செய்யும் தொழிலே தெய்வம், அதே தான். அவங்க தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க தொழிலில் வந்து அந்த டைம் மாறாமல் இந்தந்த டைம்க்கு இதெல்லாம் செய்யணும். தொழில் மேலே அந்த ஒரு பயபக்தி வந்துருச்சுனாலே போதும். ஸோ மற்ற யூனிவர்ஸே அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கரெக்டாக அந்த சப்போர்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? அதாவது 100க்கு 3ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நான் கொடுக்க 70% கொடுப்பேன்.